உருவாக்கி அதனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு அவசரகால உதவி தேவைப்பட்டால் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை உடனடியாக விரைந்து அவர்களுக்கான தக்க பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த சிறப்பு படை பல்வேறு இடங்களில் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி நவீன உத்திகளை கையாண்டு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரை மற்றும் உத்தரவாகும். அந்த கருத்தையும் அடிப்படையில் கொண்டு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை தாண்டி சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் வளர்ச்சியை வைத்துத்தான் பொதுவாக மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் காவல்துறை இயக்குனர் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் அவர்கள் துவக்கி வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான கம்பீரமான அணிவகுப்பை நாம் பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரு பறவையினுடைய 2 சிறகுகளை போன்றவர்கள். இந்த 2 சிறகுகளும் சரியாக செயல்பட்டால் தான் இந்த பறவை பறக்க முடியும். அதுபோன்று தான் நம்மளுடைய சமுதாயத்திலே பெண்களுடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து பாரதியின் வழியில் கேட்டு நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடையும் என்ற பாரதி வரியில் கேட்ப இந்த தினம் இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே தொடங்கி வைப்பது தமிழ்நாடு காவல்துறையிலே ஒரு சரித்திரம் படைக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்கின்றது. பெண்களை பாதுகாக்கும் என்ற உறுதியிலே நாங்கள் அனைவரும் இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த சிறப்பு படையை துவக்கி வைத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்துக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று அமைவதிலே பெருமையடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தில் பெண்களின் வீரத்தையும் பாதுகாப்பையும் பிரதிபலிக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை லட்சணையை வெளியிட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The monogram has now been received. Ladies and gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Single-Pen Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. Medal being received by Bhavaneshwari IPS from our Honorable Chief Minister. Thank you, sir. நன்றி ஐயா. Every transformation begins with a definitive choice.